திருச்செந்தூர் வடிவேல் முருகனை போற்றி வணங்கி, என் குலதெய்வமான கற்கவேல் ஐயனாரை போற்றி வணங்கி, நமது நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2024ஆம் ஆண்டு குரு பகவான் வக்ர நிலையில் அடையும் பொழுது, ரிஷபராசியில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் வக்ர நிலையில் அடையும் பொழுது நம்மளுடைய 12 ராசினியர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, நம்ம என்னென்ன விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போறோம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு குரு பகவான் வக்ர நிலையில் அமர்ந்து என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார், எந்தெந்த விஷயங்களில் குரு பகவான் ஒரு பாதுகாப்பு மற்றும் மகிழ்ச்சிகளை கொடுக்க போகிறார் என பார்க்க போகிறோம். விருச்சிக ராசியிலிருந்து பார்த்தீங்கன்னா, குரு பகவானின் ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். 2ஆம் இடத்தை தான் குடும்பஸ்தானம் சொல்லுவோம். தனுஷ் ராசி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குரு பகவானின் வீடு. ஸோ 2ஆம் இடம் குடும்பஸ்தானம் மற்றும் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீன ராசி குரு பகவானை வீடு. அப்படிங்கும்பொழுது உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ குடும்பஸ்தானம் மற்றும் பூர்வ புண்ணியஸ்தான அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்தில் அமர்ந்து வக்ர நிலையில் ஏற்படும் பொழுது, வக்ர நிலையில் குரு பகவான் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடன் பிரச்சனை உங்களுக்கு முற்றிலுமாக அடைவதற்கான சூழ்நிலையை குரு பகவான் கொடுக்க போகிறார். அதே போல் வங்கி கடன், நம்ம லோனுக்காண்டி ரோடாக அலையிறோம், எப்படியா பேங்க் லோனை வாங்கி ஒரு வீடு கட்டிடலாம் அல்லது பேங்க் லோனை வாங்கி ஒரு பிரச்சனையை முடிவு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருந்த விஷயங்களில் பலவிதமான தடைகள், கேட்ட இடத்துல பணம் கிடைக்கல, வங்கிக்கு போனாலும் அலைச்சலாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்க. இந்த வக்ர பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு உறுதியாக வங்கி கடனில் நல்ல விதமான முன்னேற்ற நிலை கிடைத்து வங்கியில் பணம் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். மற்றும் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பார்க்குறவங்க, கமிஷன் அடிப்படையில் மற்றும் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பார்க்குறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னேற்றமான ஒரு காலகட்டமாக எடுத்துக்கொள்ளலாம். போகிற இடத்துல அப்படிலாம் தடையாகவே நின்றுக்கிட்டு இருக்கு, நம்மளும் இடத்த காட்டுறோம், பிடிச்சிருக்குங்காங்க, திரும்ப காலதாமதம் ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு மன வருத்தத்தில் இருக்கீங்கன்னா, அந்த நிலை மாறி நீங்கள் காட்டின இடத்துக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி அட்வான்ஸ் போட்டு உங்களுக்கும் தொகையை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். கூட்டு தொழில் பண்ணுறோம், கூட்டு தொழிலில் ஒரே குழப்பமாக இருக்குது, பார்ட்னருக்கு எனக்கும் ஒரு கருத்து வேறுபாடு இருந்துக்கிட்டே இருக்குது, இந்த கருத்து வேறுபாடுலேருந்து வெளியே வர முடியல, அவர் என்னையை புரிஞ்சிக்கலையா இல்லை நான் அவரை புரிஞ்சிக்கலையாங்கிற குழப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறவங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, கூட்டு தொழில் நல்ல விதமான லாபத்தையும் மற்றும் ஒரு ஒற்றுமையான சூழ்நிலையும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் கிரகங்கள் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குது. புதிய ஏஜென்சி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதேனும் முடிவெடுக்குன்னு நினச்சிருக்கீங்கன்னா, கட்டாயமாக இந்த குரு வக்கர பயிற்சி காலங்களில் புதிய ஏஜென்சி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் முடிவெடுத்து அதன் மூலமாக ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நீங்கள் எடுத்து வைப்பதற்கான சூழ்நிலைகள் கிரகங்கள் வாய்ப்பளிக்கின்றன. ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது வாழ்க்கையில், இந்த விஷயத்தை மட்டும் நான் முடிச்சுட்டேன்னா நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு எந்த விஷயத்தை நீங்கள் ஒரு பெரிய பிரச்சனையாக மனசுக்குள்ளே வச்சுருக்கீங்களோ, அந்த பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகி அந்த பிரச்சனைக்கு ஒரு சுமூகமான தீர்வு கிடைச்சி ஒரு நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலையும் நீங்கள் சந்திப்பீர்கள். உங்களுடைய தகப்பனாரின் மருத்துவ செலவு கொஞ்சம் அதிகமாகிக்கிட்டே இருக்குது, அப்பாவுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் அப்பாவுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டில் ஒரு நல்ல தீர்வு கிடைக்க மாட்டேங்குன்னு சொல்லி வருத்தப்படுற நம்மளுடைய விருச்சிகராசி அன்பர்களுக்கு சொல்வது என்னென்னா, உங்களுடைய அப்பாவின் மருத்துவ செலவு குறையும், மருத்துவ முறை ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு சிறப்பான தன்மை அடைந்து அவர் உடல் ஆரோக்கியத்தை நல்ல விதமான ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையை நோக்கி பயணிப்பதற்கான காலகட்டமாக இருக்க போகுது. இந்த குரு வக்ர பயிற்சி காலத்தில் ராஜதந்திரத்தை யாரெல்லாம் பயன்படுத்துகிறீர்களோ, ஒரு பிரச்சனையை எதிர்கொள்வது எப்படி, ஒரு நல்ல விஷயத்தை மாற்றத்தை ஏற்படுத்துவது எப்படின்னு ராஜதந்திரம் பயன்படுத்தும் அனைத்து விருச்சிகராசினியர்களுக்கும் உறுதியாக நல்ல ஒரு முன்னேற்றமான வெற்றிகரமான சூழ்நிலைகள் ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மை. மேலும் ஹோட்டல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் உணவு தயாரிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அதிவிதமான லாபங்கள் கிடைக்கும், நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையை கிடைக்குங்கிறது கிரகங்கள் குரு வக்கர பயிற்சியில் உங்களுக்கு கொடுக்கின்றன. இந்த குரு வக்கர பயிற்சியில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிடிவாதம் என்பது உங்களுக்கு அதிகமாக வருவதற்கான வாய்ப்புண்டு.
ஸோ முன்கோபத்தையும் பிடிவாதத்தையும் விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா கட்டாயமாக பெரிய பாதிப்பை இழப்பையோ சந்திக்க மாட்டீங்க. ஒரே விஷயத்தை மறுபடியும் யோசிக்க வேண்டிய காலகட்டம் வரும். அந்த காலகட்டங்களில் வந்து நிதானமாக முடிவெடுத்து செஞ்சிட்டிங்கன்னா நல்ல ஒரு ஒற்றுமையான சூழ்நிலை உண்டு. இளைய சகோதரிகளுக்கு உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அவர்களை புரிய வச்சு நீங்கள் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு வெற்றி உண்டு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் தலைவலி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ மருத்துவரை நாடி அதற்கான மருத்துவத்தை எடுத்துக்கோங்க. இந்த குரு வக்கர பயிற்சியானது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. முதலீடு பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக முதலீடு பண்ணுங்கள். மாற்றங்கள் உண்டு, வெற்றிகள் உண்டு, கவலைப்பட வேண்டாம்.